பாப்பா அழாத, போ எடுத்துட்டு போ. ரியாவா அம்மாட்ட போ. ஆமா ஏன் எவ்வளோ அழுது அத்துட்டுப்பா அம்மாட்ட விடுவா. ஏய்க்கு ஏய்க்கு இந்த அழுவேன் நான் இல்லைன்னா அத்தனை தானே இருக்கேன், அப்புறம் என்ன அழுவேன்? அம்மாட்ட வந்து கொடுப்பான், அம்மாட்ட இருங்க கொஞ்சம் தூங்க, நான் அப்போ வெளியே போயிட்டு வந்துடுறேன். அழக்கூடாது பாப்பா, அழுவலா? அழக்கூடாதுல்ல. யார் பொண்ணு? ரியா சொல்லலாம், அழலாமா? அழக்கூடாது. அப்போ நான் ஊர் போகல, பஜல் போயிட்டு வரேனுமா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், வாங்கிட்டு வரப்பா. வச்சுட்டிங்களா? கொஞ்சம் நேரம் பால் குடிச்சிட்டு விளாடுங்க, அம்மாட்ட இருங்க. அத்தை 2 இருக்காங்கல்ல, நான் அப்போ போயிட்டு வந்துடுவேண்ணா. ஐயா அம்மாவை எப்படிதான் உன்னை வேலைக்கு அனுப்ப போகிறால தெரிலப்போ. அவள் தான் என்னை பாடா படுத்துறான்னு பார்த்தா இவனா அவனுக்கு மேலே தான் வருவா போலையே. விவரம் தெரியாமலே என்ன பாடுபடுத்துற பாருங்க அவங்க பேத்தி. விவரம் தெரிஞ்சு நடந்து பேசிட்டானா ஏம்மா உங்கள் பிள்ளை நிலமையை யோசிச்சு பாருங்க. சொல்கிற மாதிரி அம்மையே மாதிரிதான் ஐயா. இந்திய ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர மனசு இருக்காது, ஆஃபீஸ்க்கே போன மாதிரி இல்லை. ரியாம்மா அத்தனை போங்க, அம்மாட்ட போங்க, நான் வரேன்னா. ரியாம்மா தூங்கி எஞ்சிருக்காங்க, வயிறு பசிக்கணும்ல. ம் இவ்வளோ தூரம் அப்போ உங்கள் கூட தானே இருந்தேன், தூங்குனீங்களா நல்லா? அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் இருந்துக்காங்க, நான் வந்துடுவேண்ணா. அப்படி தான் போலையே, எம்மையே மாதிரி பாசக்காரி. பிரியம்மா அப்பா பொண்ணுல சொன்ன கேட்பாங்களா என்னம்மா? அத்தனை இருங்க, நான் வந்துடுவேன்னாப்பா. 1 ஹவரில் வந்துடுவேன், சரியாம்மா? என்கிட்டே இருக்கே சரிதான், உங்கள் அம்மாவுக்கு சந்தேகம் வருமே. பாப்பா அம்மாட்ட போலையா? ஒரு 1.5 மாதம் போகிறோங்கம்மா, தூக்கிட்டு போயிருது என்ன. அப்போ அங்கே தூக்கிட்டு போகிறேன், இருக்க அழுவா வரமாட்டான், கொண்டு போய் அவட்ட கொடுப்போம், நான் போயிட்டு ஓடிடுறேன். பாப்பாவுக்கு கழுவி வேறு ட்ரெஸ்ஸை போட்டு வைங்க, என் பொண்ணு அழகாக இருக்கணும். என் பேத்தி அழகா இருக்கணுமா? வேறு அழகாக இருக்கணும்லாம்மா, அவங்க பேத்தி வந்திருக்கல்ல உங்கள்கிட்ட விளையாடுறதுக்கு. ஸ்பெஷல் டே இன்னைக்கு அழகாக இருக்கணும்ல அவங்க. சரிதான் ஐயா சரிதான். உங்களுக்கு வேறு எது வேணுமா வீட்டுக்கு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். வீட்டுக்கு என்ன வேணும்? வீட்டுக்கு ஒன்று வேண்டாம்ண்ணா, அக்கா தான் கேட்கணும். சமையலுக்கு பொருள் எது வேணுமா? பண்டெல்லாம் வீட்டில் இருக்கா எப்படி? சமையலுக்கு மளிகை தானே மச்சான் வாங்கிட்டு வந்துட்டு, பழம் ஏதாச்சும் வாங்கி வந்து கூட நினைக்கி. அவளுக்கு வாங்கிட்டு வரேன், வீட்டுக்கு எதுவும் வேணுமான்னு கேட்கேன். எல்லாத்துக்கும் அவளுக்கு பழம் பழம் மட்டும் வாங்கிட்டு வா. சரிம்மா, வேறு எதுவும் வேணால் ஃபோன் பண்ணுங்கள், வாங்கிட்டு வரேன். இதெல்லாம் எதுக்குடி? கட் பண்ணடி, எனக்கு விருப்பம் இல்லை பிரியா. எதுக்குடி? நீ உனக்கு தெரியலையா? எனக்கு விருப்பம் இல்லை, விடுங்கண்ணே. சரி வாங்கிடுங்க, நீங்கள் வெட்டி சாப்பிடுங்க. மேனி கட் பண்ணுங்க மேனி, என்னாச்சு? பிரியா யார் என்கிட்ட பேசணுன்னு சொல்லிடுற, அவ்வளோதான் சொல்லிட்டேன், கோவப்படுவேன். மேனி இன்னும் கோவம் போலையா? ஏன் மேனி? நான் கிளம்பணுமா இருக்கணுமா பிரியா? யாரும் பேச வேணான்னு சொல்லிடு, பேசாமல் இருந்தால் தான் நான் இருப்பேன். சுனிதே கொஞ்சம் அமைதியாக இருடா, தெரியும்ல உனக்கு. நான் இதை வச்சுட்டு மைனி பேசுவான்னு பார்த்தேன். முதல்ல கட் பண்ணட்டும், புரியுதா? அதுக்கப்புறம் பேசிக்கலாம். தெரியும்ல அண்ணன் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான்டா. என்னாச்சு, அங்கே என்ன டிஸ்கஷன் நடக்குன்னு இல்லையா? சரி கால் பண்ணுவோம். ஹலோ சொல்லு. என்னாச்சு, கேக் கட் பண்ணலையா? என்ன சொல்லுதான்? வேண்டாங்க, மனசு இல்லைங்க. எதுக்கா? எதுக்கு மனசு சரியில்லையா? பிரியா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்? மைனி கால் பண்ணாங்க, அதான் பேசிகிட்டு இருக்கேன். கேக்கு கட் பண்ணிட்டேலான்னு கேட்டாங்க. எந்த மேனி? சாமியா மேனி. ஒரு நிமிஷம் இரு, நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல அண்ணன் என்னன்னு கட் பண்ண மனசு இல்லைங்க. வர்ற கோபத்துக்கு வந்துன்னு வச்சுக்கோ, 4 இருக்கு இழுத்துருப்பேன் நான். ஒழுங்கா கட் பண்ண சொல்லு. எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? சாயந்தரம் எவ்வளோ வாய்க்கிலேயே பேசினேன். அப்புறம் என்ன? அண்ணா மறக்க போகிறேன்னலாம், மறந்துட்டு இருக்க வேண்டியதுன்னு. அப்புறம் என்னங்க? அது ஏதோ கோவத்தில் இப்போ தேடுதல்ல. கோவத்தில் என்னன்னாலும் பேசலாம், என்ன பேசிட்டு அப்படியே இருக்க சொல்லு. கட் பண்ண முடியுமா முடியாதான்னு கேளு, 5 நிமிஷத்தில் கட் பண்ணணும், இல்லைன்னு வச்சுக்கோங்க. கோவப்படாதீங்க, கொஞ்சம் லைனில் இருங்க. எந்திரிங்க, கட் பண்ணு. எந்திரிங்க. கேட்கல பிரியா. நீ கட் பண்ணு மைனி. அவட என்ன சொன்ன அப்போதே? மைனி கூப்பிடாதுன்னு சொன்னா. இங்கே என்ன பண்ண? சரி இப்போ கட் பண்ணு, நான் பிற கூட மாட்டேன். கட் பண்ணடி, எவ்வளோ நேரம் ஆகுது? விருப்பம் இல்லை, அங்கே திருப்பி திருப்பி கட் பண்ணனா எப்படி மனசு இருக்கும் சொல்லு? சந்தோஷமாக கட் பண்ணாண்டாமா? இங்கே என்ன பண்ண இப்படியே சொல்லுத? பிரியா நீயும் சேர்ந்து கட் பண்ணு. சரி அண்ணனுக்கு பிற நானும் என்ன கட் பண்ணட்டா? சேர்ந்து கட் பண்ணுவோமா? உங்கள் அண்ணன் எல்லா இடத்தையும் நீ நிரப்பிடுவியா சொல்லு? ஏன்டி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் இப்போ? உன்னோட இடத்த உங்கள் அண்ணனால் நிரப்ப முடியாது பிரியா.
உங்கள் அண்ணனோட இடத்த உன்னால் நிரப்ப முடியாது. புரியுதா நான் இப்போ எது கேட்டேன்னு? அண்ணன் வரலாடி, அப்புறம் என்ன செய்ய சொல்லுத? வரலாம் வண்ணே. உங்கள் அண்ணனுக்கு அக்கறை இல்லைல்ல, கூப்பிட்டு கூட வர மாட்டாங்க. அப்புறம் என்ன, என்னாலாம் வெட்ட முடியாது. உங்கள் அண்ணன் என்னைக்கு வருதோ அன்றைக்கி நான் கட் பண்ணிக்கிறேன். அவங்க வாங்கி கொடுக்கட்டும், அவங்க என் கூட சேர்ந்து கட் பண்ணட்டும், அப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். அண்ணனுக்கு உன் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்கிறியா நீ? ஆனால் கோவத்தில் இருக்க போய் தான் இருக்கான். என்னன்னா எப்போவோ வந்திருப்பான் தெரியுமில உனக்கு. அண்ணனை பற்றி என்னை விட உனக்கு நல்லா தெரியும்டா நந்தினி. அப்புறம் ஏன் இப்படி பேசுத? தெரியும்னு தான் நான் நினச்சேன், ஆனால் தெரியலை. ஏன்னா தேவி அவங்களுக்கு தெரியும், அவங்க முன்னாடியே நிறைவேற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும். வந்துடுவாங்கன்னு நினச்சேன். நேற்று வரல. சரின்னு காலையில் கூப்பிட்டாச்சு. வரணுமா வேண்டாமா? அண்ணனை பற்றி நீ நல்லா தான் தெரிஞ்சு வச்சிருக்க, புரியுதா? குழம்பிட்டு இருக்காது தேவையில்லாமல். கட் பண்ண நந்தினி, நேராகுதுலாம். எனக்கு சுத்தமாக மனசே இல்லை. போ. உங்கள் அண்ணன் இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் தெரியுமா? நல்லா இருந்திருக்கும். பாப்பாட்ட நல்லா விளாண்டுட்ருக்கோம் தெரியுமா? கோயிலுக்கு கூட்டி போயிருக்கோம். அப்படியே நீ வெய்ய கூட்டி போச்சோன்னா கூட கூட்டி போயிருக்கோம். தேடுவேன்னு உங்கள் அண்ணனுக்கு நல்லா தெரியும். நானும் ஃபோன் பண்ணி வந்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளோ கோவம் இருந்தால் இருப்பாங்க, இருக்கட்டும் கோவத்தில். அப்புறம் ஏன் கட் பண்ண மாட்டேக்க? எனக்கு கோவம் இருக்கு, நான் வரணும் தானே ஆசைப்படுதேன். வரணும்ல. அப்போ ஒரு வார்த்தை விஷ் பண்ண கூட செய்யலை. மேனி அண்ணன் விஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க மேனி. அண்ணன் உங்களுக்கு நேரத்தை சுனில் வாயை மூடி. அடி வாங்க போறியா அண்ணட்ட? என்னடி? ஒன்றும் இல்லை, அவன் சும்மா டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கான். இப்போ வேற கட் பண்ண மாட்டேக்கான். அண்ணன் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். பிரியா என்ன தான் நடக்குங்க? கட் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் கேளு. ஒரு 2 நிமிஷம் தான் டைம். கட் பண்ணணும்னு வச்சுக்கோ, நான் வந்து தூக்கி எரிஞ்சிருவேன் மூஞ்சில் இருந்துடும். கோவப்படாதீங்க. யார் கோவப்படுத்துறா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்? இல்லை கேட்க இப்படி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கல, என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு. நந்தினி கட் பண்ணு நந்தினி, சொன்ன கேளு. ஆனால் பலான மைனி எல்லாருமே இப்போ கட் பண்ணிட்டு வீடியோ எடுத்து போட்டு விட அப்படி சொன்னாங்க பார்க்கறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் அனுப்பாண்டாம். பேசாமல் இருப்பியா? அப்புறம் வீடியோ எடுத்து அனுப்புனேன்னா கண்டிப்பாக நான் உன்கிட்ட கோவப்படுவேன். உங்கள் அண்ணனுக்கு அனுப்பக்கூடாது, அவ்வளோதான். அவன் நேரில் தானே இருந்து பார்த்துட்டு இருக்கான். வேற என்ன வீடியோ பார்க்கணும்? ஏன் நந்தினி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? கட் பண்ணு கேட்ட, கட் பண்ணுங்கட்ட. ஏன்டி நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்க? கட் பண்ணுடி. நீ என்கிட்ட சொல்லலை கேக் வாங்கியிருக்கேன்ட்டு. நான் அப்போதே வேண்டாம் சொல்லி பண்ணலாம். மச்சான் போகும்போது சொல்லிட்டு போச்சு போய் வாங்கிக்காங்கன்ட்டு. அதை இப்போ வரும்போது சொன்னது வாங்கிட்டு வந்தாக்கா. நீ எதுக்கு தேவையில்லாமல் மச்சானுக்கு செலவு வைக்க? ஏன் தம்பிக்காக? அப்போ உன் தம்பிகிட்ட போய் கொடு, உன் தம்பி வெட்ட சொல்லு. என்னையே வெட்ட சொல்லுதா? எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நந்தினி? சும்மா தான் சொன்னேன், வெட்டு. சொன்னா கேள் நந்தினி, டைம் ஆகிட்டே இருக்கு. இப்போ நீ தான் வருத்தப்பட சொல்லியாச்சு. அண்ணன் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான்டா, லைனில் வேற இருக்கான். கோவப்படுதான்டா கேக் வெட்டலன்னு. வந்துடாம திரும்பி பார்த்துக்கோ. வந்தானா சொல்லு. என்னாச்சு? கேக்கு வெட்ட மாட்டேக்கான்னு சொன்னதுக்கான கோவப்படுதான்டா. அது தூக்கி எரிஞ்சிருவாங்க வெட்டலண்ணா. தான் பார்த்துக்கோ. கோவத்தில் திடீர்னு அடிச்சுனா அடிச்சு போனா நந்தினியை. சரி அப்போ சீக்கிரம் மைனி வெட்டு வையன். சொன்ன கேட்க மாட்டேக்கா. அண்ணன் ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு அவன் ஏன்னா ஃபோன் அடிச்சு கேட்டுகிட்டே இருக்கான். லைனில் வேற இருக்கான். நான் என்ன சொல்ல? சரி கட் பண்ண சொல்லு. நான் பேசலை, நான் என்ன வரேன்னு பார்க்கேன். நந்தினி வெட்டு நந்தினி, சொன்ன கேளு. பிரியா முடிவா என்னன்னு கேளு. வெட்ட முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ, ஒரே ஆன்சர் தான். கொஞ்சம் பொறுமையாக இரு, கோவப்படாத. நந்தினி இப்போ வெட்ட போறியா இல்லையா நந்தினி? எனக்கு விருப்பம் இல்லைன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். பிறகு என்ன? பிரியா நீ தம்பிக்கு ஃபோன் அடி சொல்கிறேன். அப்போ நீ சும்மா இருக்கா, அவளை கூட வந்து கோவப்படுத்தாத. நான் சொல்கிறேன், நீ செய்ய தம்பிக்கு அது பண்ணிதா. அக்கா கேட்கல, ஸ்பீக்கரில் போடு, நான் கடை பேசுகிறேன். இரு என்ன பண்ணி தரேன். ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன், பேசு. ஹலோ சொல்லு பிரியா. ஏன்னா அக்கா பேசணும்னா பேசு. ஏன் அவன் ஃபோன் எங்கே இருக்க? நாங்கள் எல்லாரும் மைனி ரூமில் தான் இருக்கோம். சரி சரி, அங்கே என்ன பண்ணுறீங்க? பேசிகிட்டு இருக்கீங்களா? பற்றியும் அவங்க அண்ணன் என்ன நினைப்போ பேசுதுன்னுட்டு அனுசரின்னு நினைப்பு இருக்கா எப்படி? நினப்பு இல்லை. அதில் பந்தனுக்கு சூட்டுக்கிட்டு எடுத்துருவோம் நாயை. மரியாதையாக வாயை மூடிட்டு நின்று. சரி அக்கா கொடு. ஏக்கா சொல்லுடா, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்க்கா. என்ன சொல்லு. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுடா. நீ சாப்பிட்டியா? சாப்பிடணும் இனிமேல் தான் சாப்பிடணும். எங்கே இருக்கடா? ஏன் ரூமில் தான் இருக்கேன். என்ன எனக்கு கல்யாணம் நாள் உனக்கு நினப்பு இருக்கா இல்லையா? அப்படி எனக்கு நினப்பே இல்லை. போ. ஹாப்பி ஆனிவர்சரிக்கா. வெள்ளாடாதடா, எனக்கு இல்லை உனக்கு. ஓ எனக்கா? அப்படியே ஞாபகம் இல்லையே. கல்யாணம் ஆயிடுச்சா? பற்றி அவங்க அண்ணன் எப்படி கேட்கணும்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வர கேட்க போகிற லூஸு தாண்டி நீ போ. அண்ணன் சொல்கிற மாதிரியே அவன் கிண்டல் பேசிட்டு இருக்கான். ஏவனால கல்யாணம் ஆனதான் மறப்பானா? உனக்கு ஒரு பிள்ளையே இருக்குது, நினப்பில்லாமல் இருக்கும் பைத்தியம். அப்புறம் எப்படி கேட்க போகிற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு?
அக்காட விளாண்டுட்டு இருக்கேன். என்னடா இப்படி கேட்க? உனக்கு ஒரு பிள்ளை இருக்காது எனக்கு இருக்கா இல்லையா? ஒரு பிள்ளையா இருக்கா? என்ன பிள்ளை? ஏன்னா நீ ஏன் இப்படி விளாண்டுட்டு இருக்க? இல்லை, எனக்கு உண்மையாகவே ஞாபகம் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இனிமேல் தான் கல்யாணமே பண்ணணும் போல நினச்சிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு வேலை லவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. நான் அவள் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பற்றி எப்படி பேசிட்டு பாருங்க அண்ணே. நீ லூஸ் அடி. அவன் கிண்டலுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன் பார்ப்பற அவன் சொல்றது யோசிச்சுட்டு. டேய் விளாண்டுட்டு இருக்காடா. நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். ஆடா லூஸு, சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். விளாண்டுட்டு இருக்கான். உண்மைக்கு எனக்கு கல்யாணம் ஆனதே ஞாபகம் இல்லை. இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு சரின்னு சொல்லியிருக்கா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நானும் சரின்னு சொல்லிட்டேன்னா. பாரு சரின்னு சொல்லிட்டான். என்ன ஸ்பீக்கரில் தான் பேசுகிறேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்லாமல் எப்படி பேச முடியும்? ஞாபகம் இருக்கு. யாரெல்லாம் இருக்கியே? நீனு அக்காவுமா? நானும் அக்காவும் இல்லை. அம்மா இருக்காங்க, மகேஷ் இருக்கான், சுனில் இருக்கான், மைனி இருக்கான். மைனியா? போய் வந்திருக்கலாம். சாமி வந்திருக்காளா? என்ன எனக்கு பிடிச்சி போவோம் கதை. நந்தினி மைனினா மொண்டாடி தான். நான் இனிமேல் தானே கல்யாணமே பண்ண போகிறேன்னே. கல்யாணம் பண்ண போகிறதா மைனி விடணும். அந்த பிள்ளை பேர் என்ன தெரியுமா? ரேஷ்மா. டேய் தம்பி, கேட்டுட்டு தாண்டா இருக்க. நீ ஏன் இப்படி பேசுற? தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏம்மா எப்படி இருக்கியே? எங்களுக்கு என்ன, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீ ஏன் இப்படி பேசுற? உன் முன்னாடி வச்சுக்கிட்டு அது யாருக்குனே நீ வரதான கோவத்தில் பேசிட்டு இருக்க. நீ இப்படி பேசிட்டு இருக்க. என்னம்மா ஆளாளுக்கு ஏன் முன்னாடிங்க என் முன்னாடி என் வீட்டில் இருப்பான். போ உங்கள் அண்ணே புதுசாக மைனியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா? ரெண்டையும் சேர்ந்து வெட்ட சொல்லு. திட்டு போ. சரி நான் எதுக்கு நான் இப்படி பேசுகிறேன்? திமுரு பிடிச்சவா கொஞ்சம் நெஞ்ச திமுறா வச்சிருக்கு. ஏம்மா சொல்லுமா. என்ன வேலை நடக்குங்க? அக்கா கேக் எங்கோட வச்சிருக்கா வெட்ட சொல்லி உன் முன்னாடிக்கு கல்யாணம் நான் அவள் வெட்ட மாட்டேக்கா. நீ வரலன்னு. அம்மா கேக் வாங்கி கொடுத்தா வெட்ட வேண்டியதானே, வாங்கிக்காம நான் வரணும். நீ அவளை தாண்டா கல்யாணம் பண்ணியிருக்க. பிறகு நீ வரணும் தானே ஆசைப்படுவேன். சரிதான், நான் கல்யாணம் பண்ணேன் நான் தான் வரணும்னு ஆசைப்படுவாங்க. சரிதான், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நீ நான் அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் தேடி போனேன்னு. அப்போ நான் கல்யாணம் பண்ணால் என் கூட தானே இருக்கணும். சரி வந்து கூட்டிகிட்டு போயேன். நான் யாரையும் கூப்பிட்டு வர மாட்டேன்னு சொல்லவே இல்லையா? என் முன்னாடி என் கூட வரேன்னா நான் கூப்பிட்டு வரதான் செய்வேன். வருவா வந்து கூப்பிட்டு போ. இன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே? உனக்கு தெரியல உனக்கு நீ கல்யாணம் நான். சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லைக்கா இன்னைக்கு கல்யாணம் நான் தெரியுமா? அழகா இன்றைக்கே அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சார் நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. டைம் ஆயிடுச்சா? ஏன் இப்போ தான் டைம் இருக்க, போய் கல்யாணம் பண்ண வேண்டியதானே? கேக்கா இது உன் பொருள் இல்லையா? ஐயா இருப்பா புதுசாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க? கேட்க மாட்டேக்கா. சரியா அவன்கிட்ட சொல்கிறாங்களோ? இனிமேல் எப்படி கேட்கும்? ஏக்கா நான் வீட்டுக்கு போகிறேன். நீ பாப்பாலும் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வா. எதுக்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்க? கேட்க விட்டுரு. கேட்க வெட்டுங்க இல்லை தூக்கி தூர போடுங்க. எனக்கு என்ன, நான் வெட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓ புதுசாக மைனி வருவா, அவட்ட கொண்டு கொடு வெட்டுவா, தின்னுங்க. தம்பி கேட்டுட்டு தானே இருக்க. பிரியா எக்கா ஏம்மா நீங்கள் யாரும் பேசாதீங்க. ஹலோ பேசிடி. நான் அவன்கிட்ட தான் பேசுவேன். பேச வேண்டிய அவசியம் இல்லை யார்ட்டையும். கேட்கல. என்னது பேச வேண்டிய அவசியம் இல்லையா? வந்தேன்னு வச்சுக்கோ, பொல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன் நான். பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மீத்துக்கு நீ வாவாங்க? நான் வரல, நீ கேட்க விட்டாமல் இருக்க. ஹலோ சொல்லுங்க கேட்கல. சொல்லுங்க மாமா. என்ன ஒவ்வொரு டைம் வந்துட்டு சொல்லிட்டே இருக்கணுமா? இல்லை எப்படி கேட்க? காலைல கோயிலுக்கு போனதுக்கு போக மாட்டேன்ட்டேன். என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்கேன்? அதில் கேட்க என்ன நினச்சிட்டு இருப்பேன் தெரியாதா? இதுக்கு காலைல விளக்கம் கொடுத்துட்டேன்னு இல்லையா? எனக்கு தெரியாது. நீங்கள் வந்தால் தான் நான் வெட்டுவேன். சாயந்தரம் பிரியாட்ட நீ என்ன பேச்சு பேசுனா? மறந்துடுவேண்ணா. சாரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? பிரியா சொன்னாலா? உடனே நான் கொஸ்டின் கேட்க சொல்ல. என்ன செய்ய சொன்னா அதை செய். நீங்கள் வாங்க. நான் காலைல சொன்னல கிளம்பி வாங்க நைட்டுன்னு. கேக் வெட்டைக்கு சொல்லலை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை வர சொன்னல. நான் தான் வரணும். என்ன எப்போதும் வந்த அப்பா கோவப்படும்ல. அதனால நான் இப்போ அக்கா வீட்டில் தானே இருக்கேன். நீங்கள் வரலாம்ல. ஏற்கனவே உங்கள் அப்பா கேட்ட கேள்விக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? எல்லாம் மறந்துச்சு. அவ்வளோதான். என்ன நினப்பு அக்கறையும் அவ்வளோதான். நான் அப்பாட்ட பேசிக்கிறேன். நீங்கள் வாங்க. சொல்கிறதையாட்டு கேட்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? கேட்குறேன்ல. அத்தனை காலை கோயில் போனாலும் நீங்கள் சொன்னோன்னே. சரி இருந்தால் சரிதான். கேக்கை கட் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். நல்லா தான் இருப்பேன். நான் உனக்கு கேட்கட்டாப்பா பண்ணுவீங்களா? என்ன பண்ண முடிந்தால் பண்ணுவேன். பண்ண முடியும். பண்ண முடியாட்டாலும் எனக்காக பண்ணுவீங்க. என்னோட ஆனிவர்சரி கிஃப்டாக கேட்கேன். பண்ண முடியாட்டாலும் பண்ணுவேணும். வச்சுக்கறி கேளு. வீடியோ கால் வரீங்களா? சேர்ந்து கட் பண்ணுவேன். சரி வீடியோ கால் பண்ணுறேன். நீ கட் பண்ணு, நான் பார்க்கேன். சரி பண்ணுங்க. ஹலோ மாமா. சொல்லு. First happy anniversary both of you.
ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி மைனி. ஹாப்பி ஆனிவர்சரி மை ப்ரோ. தேங்க்ஸ் டி, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரியா, தேங்க்யூடா. ஹாப்பி அனிவர்சரி அத்தை. மாமா உங்களுக்கும் ஹாப்பி அனிவர்சரி. தேங்க்ஸ் மகேஷ். தேங்க்ஸ்மா. நைஸு. ரியாமா என்ன பண்ணுறான்? மாமா பார்த்துட்டே இருக்கா கேட்க. உங்களை மட்டும் இப்போ பார்க்கணும் ஃபோனில் அழுதுருவா. நம்ம கேக் கொடுக்கட்டு மாதிரியாக்கு. அடி வாங்குவீங்க நீனும் பவியும். கொடுக்காண்டா பாப்பாவுக்கு, பேரவை கொடுப்போம். இப்போ கொடுக்காத. சரி பாப்பா பார்த்துட்டே இருக்கல. பேரவை கொடுப்போம் பாப்பாவுக்கு, நிறைய என்ன சாப்பிடும்போது கொடுப்போம். ம் சரி மாமா. மாமா கேக்கு. அது கேக்கு தானே எனக்கும் தெரியுது. நான் அதை சொல்லலை, வெட்டின பீஸ் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் வெட்டின பீஸ் தான் கொடுப்பாங்க, முழுசாக கொடுப்பாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எது சொன்னாலும் கிண்டல் பண்ணுறீங்க. ஃபோனு ஸ்பீக்கரில் இருக்குன்னு பார்க்கேன். என்னென்னு வச்சுக்கோ, வசமாக கேட்டுருவேன். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டா? என்ன தான் பிள்ளைய வளர்த்தானே தெரியலையே. மாமா மாமா தான் வேண்ட தானே இருக்கேன், அப்புறம் என்ன ஏற்று கேக் கொடு. நீ இந்த கேக்கு வெட்டுங்க, உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். கட் பண்ண மாட்டிங்களா? அவன் சொல்கிறது காதில் விழுதா விழலையா உனக்கு? கேக்கு கட் பண்ணுறேன். ஹாப்பி ஆனிவர்சரி. தேங்க்யூ. பிரியா இதில் எடுத்து கொடுத்துரு, நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. நான் வெட்டி தான் வச்சுருக்கேன் பாரு. நம்ம மாமாட்ட பேசணும். நந்தினி என்ன இந்த வாங்கிக்க. எனக்கு எதுவும் வேண்டாம். நான் அது உனக்கு தான் பண்ணனேன். என்ன இதை வாங்கி அவட்ட கொடு. நந்தினி என்ன வாங்கி போட்டுக்காங்க. சரி நான் எனக்கு வேண்டாம். வேண்டாம். பாப்பாவுக்கு பண்ணாத பெருசாக இருக்காங்க, அதான் நீ வீட்டுக்கோ. எனக்கு வேண்டாக்கா. நான் எதுவும் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. எனக்கு எதுவுமே வேண்டாம் உங்கள் பொருள். எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டே இருக்கணுமா? ஆ எனக்கு வேண்டாம் மாமா. எதுக்கு, என்ன காரணம்? பைமணி சமயமணிலாம் இருக்காங்களா, எனக்கு மட்டும் பண்ணி கொடுத்தா அது என்ன? அவங்க 2 இடத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க, கொடுப்பாங்க வாங்கி. அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு தர சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு மட்டும் எல்லாம் பண்ணான்னு அவங்க 2 பேரும் மனசு கஷ்டப்படல. சரி நான் வாங்கிக்க, அவங்க ஊருக்கு வரும்போது அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க. அதான் அவங்களுக்கு தரும்போது எனக்கு தர சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். சொல்கிறத செய்யணும், ஏற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பதில் அம்மா இதே மாடல் அவங்க 2 இடத்துக்கு பண்ணிடுங்க. சரி சரி பண்ண கொடுத்துட்றேன். டவுட்டு கிளியர் ஆகிட்டா? இப்போ நான் உங்ககிட்ட இதை ஆசைப்படலாம் மாமா. அம்மாட்ட இதை ஆசைப்படல, அது எனக்கும் தெரியும். ஆனால் நீ ஆசைப்பட்டதான் வாங்கிக்கோ. புரியலையே, நான் அவங்ககிட்ட கேட்கவே இல்லை. அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. சொல்கிறத கேளுன்னு பதில் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்கிக்கிறேன். பிற போடவா இப்போ போடணுமா? பாப்பா கல்யாணம் முடியும் போது போட்டுக்கோ. ம் ஏடி உடைக்குது. எதுக்கு இப்படி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஏதாச்சும் வாயில் வந்துட போகுது, வாங்கி போடு. போட்டுட்டேன். எப்படி இருக்கு? அவன் எட்டத்துக்கு அவன்கிட்ட கேள்வி. ம் நான் பேசணும் உங்கள்கிட்ட. பேசவா? ம் நான் அண்ணன் ரூமில் போய் பேசிட்டு வரேன். நீங்களே சாப்பிடுங்க, நான் வரேண்ணே. சரி பேசிட்டு வா. எந்த ரூமுக்கு போகிறேன்? ஆ இங்கே எந்த அண்ணன் ரூம் இருக்குது? பால் அண்ணன் ரூமுக்கு தான். உங்கள்கிட்ட பேசணும் கொஞ்சம். என்கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பால் ரூம் கேட்க போகிறேன். இங்கே வச்சு பேச முடியுமா? தனியாக பேசணும். நீ நிறைய பேசு, ஆனால் பாலா ரூமுக்கு போவாத. எதுக்கு? எங்கள் அண்ணன் இப்போ வேண்டான்னு சொல்லுவான் அவன் ரூமுக்கு. நான் போவேன். எக்க நான் போகிறேன். 6:30 வாங்கிறத சொன்னது கேளு, மாடி போ. மாடிக்கா? நைட்டா? வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் இரு, கழிச்சு பாலா ரூமுக்கு போ. எதுக்கு 10 நிமிஷம் கழிச்சா? ம் ஆமாம். ம் சரி. என்ன அண்ணன் ரூமுக்கு போய் சொல்கிறேன். மெசேஜ் பண்ணுறேன். சரிண்ணா சரி. என் ரூமுக்கு போகிறேன், புரியுதா? நீ இங்கே இருக்க போறியா, நான் வீட்டுக்கு போறியா? எதுக்கு? அவன் என் கூட இருக்கட்டும் எனக்கு. அப்போ நான் படுக்க வர இடமா போய்த்தியும். என்ன சொன்னீங்க இப்போ? என்ன? சரி வீடு. நாங்கள் ரூமுக்கு போகிறேன்டி, நீங்கள் படுத்தீங்க. எனக்காக தானே வந்தேன், அப்போ என் கூட தானே படுக்கணும். நேற்று அக்கா என் கூட தான் படுத்து வந்தேன் தெரியுமா? இன்னைக்கு நீ படு. நேற்று அக்கா படுத்தல ஏக்கா? உன் மைண்டை கேட்டுட்ருக்க. அப்போ இப்போ என்ன பண்ணனா இன்னைக்கு? நீ வந்துடு அம்மா கூட. இங்கே எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? நீங்களும் இல்லை. அக்கா நேற்று படுத்துட்டல, நீ தான் பிரியா இருந்திருக்கல. பிரியா என் கூட இருக்கட்டும். அண்ணன் தான் இல்லைல்ல, அப்புறம் என்ன? சொல்கிறத கேட்கணும், புரியுதா? தனியாக படு. ஏன் உங்கள் அப்பா வீட்டில் உங்க கூட யார் படுக்கா? நீ தனி தானே படுத்துருக்க ஒரு ரூமில். நீங்கள் பேசுகிறது சரியில்லை. எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? பேசாமல் இருக்கணும்னா ஒழுங்காக சொல்கிறத மட்டும் கேட்கணும். சரி இப்போ வைக்கட்டா? ஏதோ என்கிட்ட பேசணுன்ற மாதிரி இருந்துச்சு. வேண்டாம், நான் தூக்கம் வருது, தூங்க போகிறேன்.
சரி போய் தூங்கு போ. பிறகு கால் பண்ணட்டா நாளைக்கு பேசுவீங்களா? முடியாது, எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது. அப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுவீங்களா? இனிமேல் என்கிட்ட பேசுவீங்களா டெய்லியும்? பேச மாட்டேன், எனக்கு ஒர்க் ரொம்ப இருக்குது. நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு? நான் வர லேட் நைட் ஆகும். அப்போ மார்னிங் காலையிலே? நான் காலைல வேலைக்கு போயிடுவேன் 8 மணிக்கு. அப்போ பேச மாட்டீங்களா? பேச மாட்டேன். சரி, அப்போ ஏன் இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசுனீங்க? பேசாதீங்க, போன ஃப்ரீயிட்ட கொடுக்க. நான் எங்கே பேசுனேன், நீ தானே பேசுன. சாரி, மன்னிச்சிருங்க. அப்போ கேட்டு கட் பண்ணுறதுக்காகவும் செய்யணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசியிருக்கீங்களா? புரிஞ்சா சரிதான். நான் தான் வாங்க மாட்டேன் சொன்னலாம். நான் வாங்க மாட்டேன், செயின் எனக்கு வேண்டாம். கழுத்துலேருந்து அந்த செயின் கீழே இறங்கிச்சோ. எனக்கு வேண்டாம், என்ன பண்ணுங்க. இங்கே நான் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும் பேசுகிறீங்க. என்கிட்ட அப்படி ஒன்றும் பேசாண்டாம். நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்கேன், ஆனால் என்கிட்ட பேச விருப்பம் இங்கீங்க. அப்புறம் என்ன ஏக்காண்ணா, இந்த செயினை கொடுத்துரு அவங்ககிட்ட. கொடுத்ததை ஏதாச்சும் திருப்பி கொடுப்பாடாடி? அவங்க சொல்கிறத மட்டும் நான் கேட்கணும். நான் ஆசைப்பட்டு கேட்டதே செய்ய மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க, என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எதுக்கு இப்படி பண்ணுற? அதான் அவன்கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன் இவ்வளோ தரமா. பேசணும் தானே சொன்னான். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு அந்த ரூமுக்கு போகணும் தானே சொன்னான். நீ தான் கெடுத்துக்கிட்டேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ செயினை காத்தி கொடுக்க. ஏற்கனவே கழுத்துலேருந்து செயின் கீழே இறங்கக்கூடாதுன்னு சொன்னான்ல, கோவப்பட்டாமல. ஒரு பெரிய கலத்தி கொடுத்துட்ருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷம் உங்கள் மைண்ட்டை கொடு, ஒரே வார்த்தை நான் பேசிக்கிறேன். எந்த ஒன்றை தானே கூப்பிட்டுருக்கானே, என்னன்னு கேட்கிய நீ? சொல்ல வேண்டியதானே, நான் இங்கே தானே நிற்கேன். அவ்வளோ திமுறாடி உனக்கு. எந்த தானே பேர் சொல்லி கூப்பிடுதேன். என்னன்னு கேட்கணுமா கேட்கண்டாமா? இரு, உன் கொழுப்பு அடக்கிறானே இல்லைன்னு மட்டும் பாரு. நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் கால் பண்ணுவேன் உன் நம்பருக்கு. அப்போ நீ எப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் என் லைஃப்பில் இனிமேல் நீ பேச முடியும். இல்லைன்னு வச்சுக்குவோம். எப்படி இருக்கணும் தெரியலன்னா யோசி. இல்லை விருப்பம் இல்லைன்னா நீ எப்படியும் இருந்துக்கோ. பிரியா, நீ வீட்டுக்கு போ. பிரியா, உனக்கு சொல்கிற புரியும் நினைக்கிறேன். அம்மா சொன்னீங்க 2 பேரும் கூப்பிடு. நான் அப்போதே சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? மை ரூம்னு. புரியுதுண்ணா, 5 minutes. ஓகே, டன்.